வீடியோ ஸ்பான்சர்ட் பை குஷி டாக்ஸி. குஷி டாக்ஸில வந்து ஒன் வே ட்ரிப், இன்டர்சிட்டி சர்வீஸ், அவுட் ஸ்டேஷன் சர்வீஸ், அதாவது சென்னை டு மதுரை, மதுரை டு சென்னை, ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அவங்க அஃபோர்டபுள் பிரைஸ்லயும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க ரைடை புக் பண்ணி நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரைடை புக் பண்ணுங்க. குஷி டாக்ஸியை புக் பண்ணுங்க, ரைடை குஷியா என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்க்க போறது புஷ்பா 2 மூவியோட ரிவ்யூ. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா என்னாலேயே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இந்த படத்துல 2 கதை இருக்குது. இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு கதை, இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு கதை. யாருக்காவது ஒன்லைன் தெரிஞ்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு ஆக்ஷன் டிராமா பிலிம். டைரக்டர் வந்து சுகுமார், ஸ்டாரிங் வந்து அல்லு அர்ஜுன் சார், ராஷ்மிகா மந்தனா மேடம், ஃபகத் ஃபாசில் சார். மியூசிக் கம்போஸ் பண்ணது தேவிஸ்ரீ பிரசாத். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சாம் சிஎஸ் சார். நீங்க பிஜிஎம் போட்டிருக்கீங்கன்னு தெரியும், அதுக்குன்னு கைதியில வர பிஜிஎம் எடுத்து இங்க போட்டு வச்சிருக்கீங்களே. ஐ எம் டோட்டலி டிசப்பாயிண்டட் சார். யார் யாரெல்லாம் டிசப்பாயிண்டட் ஆயிருக்கீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தை ஓவராலா பார்க்கும்போது ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதுல வந்து அல்லு அர்ஜுனுக்கு ஓவரா ஹைப்பை கொடுத்து படத்தை ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க. லாஜிக் மிஸ்டேக்கு ரொம்ப இருக்குது. அதனால படத்தை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஃபீலா இல்லை. படத்துல வந்து ராஷ்மிகா மந்தனா அவங்களுக்கு கிளாமர் ரொம்ப அதிகமா கொடுத்துருக்காங்க. டைரக்டர் வந்து இவங்கள வச்சே படத்தை ஓட்டிடலாம்னு நினைச்சிட்டாரு போல. ஃபகத் ஃபாசில் சாரோட ஆக்டிங் ரொம்ப மாசா இருந்துச்சு. அவர் ரியாக்ஷனும் நமக்கு ஆடியன்ஸ்க்கு ஈஸியா ரீச் ஆச்சு. இந்த படத்துல சென்டிமெண்ட் சீனும் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. அவங்க வந்து வேணும்னே சென்டிமெண்ட்டா படத்துல ஆட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த படம் வந்து இன்ட்ரோல் வரையும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இன்ட்ரோலுக்கு அப்புறம் கதையில கோட்டை விட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னன்னா 3க்கு லீடு கொடுக்குற மாதிரியே கதையை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் வந்து ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு எடுக்கலான்னு எல்லா டைரக்டரும் யோசிக்கிறாங்க. அது வந்து எல்லா டைம்லயும் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த விதத்துல வந்து புஷ்பா 2 வந்து புஷ்பா 1 விட அந்த அளவுக்கு இல்லை. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன்.